வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை கம்மியான ப்ரைஸில் கீழே போயிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு மேலே போகும்போது விற்று ப்ராஃபிட் பார்க்கணுமா, இல்லாட்டி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே ஏறிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு அதுக்கும் மேலே போகும்போது செல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணுமா, எது கரெக்டு? நீங்கள் இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, பை லோ செல் ஹை. அதே மாதிரி இன்னொரு வேர்டு இருக்குது, பை ஹை அண்ட் செல் ஹை. ஸோ இதில் எது சரி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் சார்ட்டை யூஸ் பண்ணுறேங்க. சார்ட்டில் எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது தான் இது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 வகையான மூவ்மெண்ட் கொடுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டு, ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் மூமெண்ட், மேலேயும் ஏறாமல் கீழேயும் இறங்காமல் இந்த மாதிரி சைட்வேஸில் போயிட்டுருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டு, ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறி போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 விதமான மூமெண்ட் வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் கொடுக்குங்க. ஸோ இதில் எது ஹை எது லோ? ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை லோ செல் ஹைனா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டாப்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்குல்ல, டவுன் ட்ரெண்டில் வரும்போது ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ட்ரெண்டில் வாங்கிடுவாங்க. ஸோ அது வந்து பை லோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி வாங்கிட்டா அது மறுபடியும் மேலே ஏறும், மேலே ஏறி டாப் லெவலுக்கு வந்த பிறகு விற்கலாம், செல் ஹை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படியும் பண்ணலாங்க. அப்படி பண்ணும்போது அது எது, அந்த இடத்துல அந்த ஸ்டாக்கில் எது லோ ப்ரைஸ், இது லோ ப்ரைஸா இல்லை இது லோ ப்ரைஸா இல்லை இது லோ ப்ரைஸா, எது லோ ப்ரைஸ்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா கீழே இறங்கி போகுது. ஸோ இங்கேயே நீங்கள் ஒரு மேக்ஸிமம் லாஸில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே போகும், இங்கேயும் லாஸில் இருப்பீங்க. மேபி அந்த ஸ்டாக் இன்னும் கீழே போணுச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய லாஸில் இருப்பீங்க. ஸோ இது கரெக்டான மெத்தடா? இதில் உங்களுக்கு லோ எது கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். அது தெரியாமல் ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபாவில் இருந்துச்சு, இப்போ 50 ரூபாவில் இருக்குது, இது லோ ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் வாங்க முடியாதுங்க, வாங்கக்கூடாதுங்க. வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, வாங்கக்கூடாதுங்க. ஸோ அது 25 ரூபா கூட போகலாம், 10 ரூபா கூட போகலாம். பை லோ செல் ஹை அப்படிங்கிறது தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஹை செல் ஹை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த லெவல்லேருந்து போகும்போது இது வந்து ஒரு ஹை ப்ரைஸ். ஸோ பை ஹைனா இந்த இடத்துல வாங்குறது இல்லை, இங்கே ஒரு லோ ஃபார்ம் பண்ணும்ல, ஒரு புல் பேக் கொடுக்கும்ல, அந்த இடத்துல வாங்கணுங்க. ஸோ அந்த இடத்துல வாங்கினீங்கன்னா இது வந்து ஹை ப்ரைஸ் தான். ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுது, இந்த ப்ரைஸோட இது ஒரு ஹை ப்ரைஸ் தான். ஸோ இங்கே வாங்குறீங்க, அடுத்து வந்து செல் ஹை, அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினோன்னே செல் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து செல் ஹை. அதே மாதிரி இப்போ இது ஹை தான், இந்த ஹையோட இந்த ஹை கொஞ்சம் அதிகமான ஹை தாங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 60 ரூபா இருக்குது, இந்த ப்ரைஸ் வந்து 80 ரூபா இருக்குன்னா இப்போ நீங்கள் மறுபடியும் 80 ரூபாவில் வாங்குறீங்க. பை ஹை செல் ஹை, அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 100 ரூபா போகும்போது விற்றுட்டு வந்துடுறீங்க, ப்ராஃபிட் எடுத்துக்கிறீங்க. ஸோ இது வந்து பை ஹை செல் ஹை. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக 2 சார்ட் எடுத்து பார்க்கலாங்க. இந்த 2 சார்ட்டு பாருங்கள். ஒன்று வந்து ஜி என்டர்டைன்மெண்ட், இன்னொன்று வந்து ஐடிசி. இந்த 2 சார்ட்டில் ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஐடிசி வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த 2 சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜி என்டர்டைன்மெண்ட்டை பார்க்கலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாப் ப்ரைஸ் வந்து 331 இருக்குது. இதுலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்குதுங்க. ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்கும்போது ப்ரைஸ் கம்மியாகிட்டு வருது இல்லை, கம்மியாகிட்டு வரும்போது உங்களுக்கு 375 கம்பேர் பண்ணும்போது 279 உங்களுக்கு லோ ப்ரைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பை லோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறீங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் கீழே போகுது, 260 போகுது, 235 போகுது, இந்த மாதிரி இன்னும் கீழே போயிட்டுருக்கு. ஸோ இந்த லெவலில் இருக்கும்போதே நீங்கள் ஓரளவு லாஸில் தாங்க இருப்பீங்க. மறுபடியும் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே வருது, பட் நீங்கள் வாங்கின ப்ரைஸ் வரை தான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் கீழே இறங்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் கீழே தான் போயிட்டுருக்கு. கீழே போய் இப்போ எந்த ப்ரைஸில் இருக்குன்னா அரௌண்ட் 193 கிட்டே வந்துருச்சு. நீங்கள் வாங்கினது 279 290 இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கீங்க, இப்போ வந்து 190 இந்த ரேஞ்சில் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி 200 கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிட்டு வாங்குறீங்க, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 100 வரையும் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் லோவில் போகிறது, லோவில் போய்கிட்டே இருக்கலாங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.
எது கரெக்டான லோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. அது ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வழியெல்லாம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி வாங்கலாம். பட் அதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். கீழே போகிற ஸ்டாக் மேக்ஸிமம் அதிகமாக கீழே போக வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இதுதான் லோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுல ரிஸ்க் அதிகம். ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்கி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே வாங்கினதுக்கப்புறம் 290 260 இந்த ரேஞ்சில் வாங்கினதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸ்டாக் ப்ரைஸை வச்சுருப்பீங்க. 230 போகும் வச்சுருப்பீங்க. மறுபடியும் 260 வரும். வாங்கின ப்ரைஸ் வந்துருச்சு, மறுபடியும் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஏறும்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. பட் மறுபடியும் கீழே இறங்கும். ஸோ இந்த மாதிரி கீழே இறங்கும்போது மறுபடியும் அதே லாஸுக்கு வந்துடுவீங்க. ஸோ மறுபடியும் வச்சுருப்பீங்க, மறுபடியும் ஏறும்னு சொல்லிட்டு மேபி ஏறலாம். ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே வரையும் வந்துட்டு மறுபடியும் கூட அப் ட்ரெண்டுக்கு மாதிரி ஏறலாம். ஆனால் நீங்கள் வாங்கின டைம் பாருங்கள். நீங்கள் வாங்கிட்டு அதை ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுற டைம் அதிகமான டைமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஏறுனுச்சுன்னா பரவாயில்ல, ப்ராஃபிட்டை ஓரளவு எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை வாங்கின ப்ரைஸில் கூட விற்றுட்டு லாஸ் இல்லாமல் வெளியில் வந்துடலாம். சப்போஸ் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் கீழே போய்கிட்டே இருக்குது, 50 வரையும் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பெரிய லாஸ். அது திரும்பி மேலே நீங்கள் வாங்கின ப்ரைஸ் வரையும் வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் அமௌண்ட்டை போய்ட்டு ஒரு ஸ்டாக்கில் லாக் பண்ண மாதிரி தாங்க. அது பெருசாக ப்ராஃபிட்டும் வராது. மேலே ஏறுனுச்சுன்னா ஓரளவு ப்ராஃபிட்டு வரலாம், இல்லை லாஸை கம்மி பண்ணிட்டு வரலாம். கீழே போயிடுச்சுன்னா லாக் ஆகிடுங்க. ஒரு டைமில் வேறு வழியில் நீங்கள் விற்றுட்டு வந்தீங்கன்னா லாஸில் தாங்க விற்றுட்டு வர வேண்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் டவுனில் போகும்போது, ரொம்ப டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நீங்கள் வாங்கக்கூடாதுங்க. அது பை லோ செல் ஹை கிடையாது. பை லோ செல் ஹைக்கு வேறு அர்த்தம் இருக்குங்க. ஸோ இது தெளிவாக இல்லாதனால தான் இன்னொரு சென்டென்ஸ் வந்து பை ஹை செல் ஹை அப்படிங்கிற சென்டென்ஸு கரெக்டாக இருக்கும். அதை வந்து ஐடிசியில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஐடிசி போவோம். ஸோ ஐடிசி பாருங்கள். ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா ஏறிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா ஏறி இருக்குது. இந்த லெவலில் பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா ஏறிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ஹை ப்ரைஸோட இந்த ஹை ப்ரைஸ் வந்து அதிகம்தான். இந்த ப்ரைஸ் வந்து அதிகம்தான். ஸோ இது வந்து 234 இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து 255 இருக்குது. இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் தாங்க நம்ம வாங்கணும். ஏன்னா மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக மேலே ஏறி இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு இருக்காங்க. பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸை வாங்கி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் மேலே போக வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் 255 வாங்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 290 போயிடுச்சு. இப்போ 290 டாப் ப்ரைஸா ஹை ப்ரைஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஆனால் ஸ்டாக் வந்து நல்ல மேலே ஏறிட்டு இருக்கு, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து வாங்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 340 கிட்ட இப்போ இந்த ரேஞ்சில் போயிருக்கு. ஸோ இப்போ பை லோ. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் பை லோ பார்க்கணும். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல ஏறி இருக்குது. ஏறினதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுப்பான்ல, அந்த புல் பேக் தான் பை லோ. ஸோ இது ஹை, இப்போ இது லோ. இதுதான் லோ, இதுதான் பை லோ. இந்த இடத்துல வாங்கிட்டு செல் ஹை, இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் செல் பண்ணணும். ஸோ பை லோ செல் ஹைனா அது தாங்க அர்த்தம். ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா ஏறுது, ஏறினதுக்கப்புறம் ஒரு லோ ஃபார்ம் பண்ணுறான், அது பை லோ. அதுக்கப்புறம் இன்னொரு ஹை ஃபார்ம் பண்ணுவான், அது செல் ஹை. ஸோ மறுபடியும் ஏறும், மறுபடியும் ஏறிட்டு ஒரு லோ ஃபார்ம் பண்ணுவான், அந்த இடத்துல நீங்கள் வாங்கணும். மறுபடியும் அது வந்து அடுத்த ஹை ஃபார்ம் பண்ணுவான், அந்த ஹையில் நீங்கள் செல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பை லோ செல் ஹையை புரிஞ்சுக்கணுங்க. ஸோ அது புரியாட்டி நீங்கள் இந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். பை ஹை செல் ஹை சிம்பிள். ஸ்டாக் ப்ரைஸில் வந்து ஹையர் ஹை லோயர் லோ அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குங்க. ஸோ அதுதான் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும், அடுத்து ஹையர் லோ ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஹையர் லோவில் நீங்கள் பை பண்ணணுங்க. மறுபடியும் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும், அப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது அந்த அப் ட்ரெண்டில் எது லோ அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கணும், அது பை லோ. அது இன்னும் ஏறும்போது நீங்கள் செல் பண்ணணும், அது வந்து செல் ஹை. இதுக்கு அல்டர்னேட்டிவ் வேர்டு தான் ஸ்டாக் ப்ரைஸை பை ஹை செல் ஹை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க.
இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் ஸ்டாக்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.